ஓ லதா கேஃபே என்ன எடுக்க போய் உங்களுக்கு ரைட்டா ரோட்டில் பார்த்துப்போம் தோசை போடுறாரு பாருங்க எப்படின்னு இங்கே பாருங்க சென்னை உயர் நீதிமன்றம் இசிஆர் ரோட் கேரளா பரோட்டா கடை என்று ஒன்று இருக்கு கேபி அதுக்கு முன்னுக்கே வந்து ஒரு பள்ளி வாசலும் இருக்குங்க மிக சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் தேவி. நான் ஜான்சன். இன்றைய நாளில் நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தோம்னு சொன்னால் சென்னையில் வந்து காணத்தூர் என்று சொல்லி சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஒரு கிலோமீட்டர் ஒரு மணி தூரம் அளவு தாண்டி இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். என்ன அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம், இப்போ காலையில் வந்து சரியாக 8 மணி. நாங்கள் இருக்கிற பில்டிங் வந்து மிகப்பெரிய ஒரு லொட்ஜ் உண்டு, அதாவது நிறைய ரூம்கள் இருக்குது, எக்கச்சக்கமாக ரூம், கிட்டத்தட்ட 3 மாடி ரூம். அதுக்கு முன்னுக்கே வந்து ஒரு பள்ளி வாசலும் இருக்குங்க, மிகப்பெரிய பள்ளி வாசல் உண்டு. ஹைவே ஒன்று போகுது, அப்படியே நெடுஞ்சாலை என்று சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ வெளியில் போயிட்டு சாப்பிட்டு சும்மா இடத்த சுற்றி பார்ப்போம். என்னதான் இந்தியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு ஒரு புதுசு தானே, இந்தியா எங்களுக்கு ஒரு புதுசு தானே, புது இடங்கள். அப்போ சாப்பாடுகளும் வந்து சரியான நெளிவு, இதை கூட சாப்பிட்டு பார்ப்போங்க. அப்போ போவேன். சரி, ஓகே. இந்த பேக் ஏன் வந்து நான் கொலை கொண்டீரன்னு சொன்னால் எல்லாரும் இங்கே இருக்கிற முழு பேரும் சொல்லி கட்டாயம், நீங்கள் எங்கே போனாலும் ரூமை லொக் பண்ணி போட்டு போனாலும் உங்களோட பாஸ்போர்ட் விசா டிக்கெட் எல்லாம் கொண்டு போங்கோ. ஏங்க இந்த ரூமுக்கு வந்து களவெடுக்கிறது கூட வந்து ஆக்கள் இல்லாட்டி கள்ளத்திர போட்டு இப்போ ரூம் புக் பண்ண வாரம் எல்லாம் பெறுவாங்க. அப்போ நேற்று தான் நாங்கள் வந்து நேற்றுலேருந்து இந்த லிஃப்ட் எல்லாம் வேலை செய்யாது, அப்போ நடந்து தான் போக வேண்டியிருக்கு. தண்ணி இங்கே இருக்குது, செட்டப் பண்ணி ஃபில்டர் தண்ணி இருக்குது. நாங்கள் இதெல்லாம் தண்ணி போத்தில் பிடிச்சிக்கொள்ளலாம். இந்த பக்கம் ரிசப்ஷன் மாதிரி. சரி, வாங்க அங்கே போயில நாங்கள். வெளியில் வந்துட்டோம். இடங்களை பாருங்கோ, யாருமே ஹெல்மெட்டு போடுற இல்லைங்க. ஸோ எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது ஹெல்மெட் இல்லாமல் போய்க்கண்ணே. இலங்கைண்டா பயந்து போகணும். இங்கே ஃபைன் இருக்குதான், ஆனால் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னே ஒரு போலீஸே ஹெல்மெட் இல்லாமல் தான் போகிறாங்க. ஓ இந்த பாருங்க, ஹெல்மெட் போய் இல்லாமல் பாருங்க, முன்னுக்கு ஒரு ஸ்கூட்டி கொண்டு போய் கொண்டிருக்கு. என்ன இங்கே இடங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணுமா, அடித்து எழுதி போட்டு போயிடுவாங்களா. இதில் பாருங்க கேரளா பரோட்டா கடை ஒன்று இருக்கு, கேபிக்கு. இது வந்து ஈவினிங் டைம்லாம் திறக்கும் போல். அதில் வந்து கப் காஃபி பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லியிருக்கோண்டு. அன்னலட்சுமி ஹோட்டல். நாங்கள் சைட்டாக போங்க, அப்படிதான் போகணும். பாருங்க இடங்கள் வந்து எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி. இதுதான் தமிழ்நாடு நம்பர் பிளேட்டுகள் வந்து. நார்மலாக பைக்குகளும் வந்து வித்தியாசம் என்ன, இங்கே இருக்கிற பைக்குகள் வந்து கிஷோர் அடகு கடை. இங்கேயும் இருக்கு அடகு வைக்கிற கடை. அது சரி. ஈசிஆர் கேக் பிளாக் சோஸ். எனக்கு இருக்கு இங்கிலீஷ் தெரியாதபடியா அதில் நீங்களே வாட்சிக்கொள்ளுங்க. பாருங்க இங்கே இருக்கிற இதில் பாருங்க பட்டாக்களை. இதுதான் ரேகா டெக்ஸ்டைல் ரெடிமேட்ஸ். பெரிய கடை உண்டு இது. ஏதோ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு போல, முதல் பக்கம் என்று சொல்லி அந்த படத்தின் போஸ்டரை வந்து மேலே அடிச்சிருக்கணும். அப்படி வியூ ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அங்கே பாருங்க ஹெல்மெட்டே இல்லை ஒருத்தருக்கும், ரூல்ஸை பின்பற்றல. எப்படிதான் இங்கெல்லாம் செய்யறாங்க தெரியல. நாங்கள் எங்கட சிறுப்பட்டி வைரவர் கோயிலுக்கு போகவே யோசிப்போம், ஹைவே போலீஸ் நிற்கும், கேஸ் போலீஸ் நிற்பாங்கன்னு சொல்லி. ஆனால் இங்கே அந்த பயம் இல்லாமல் இல்லை. இங்கே பாருங்க தாம்பரம் மாநகர காவல்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸாக உள்ளுக்கு இருக்கணும், டிராஃபிக்காக. இங்கே டிராஃபிக்காக இருக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு முன்னுக்கே கொண்டு ஓடிக்கொண்டிருக்காங்க. இது ஒரு மீன் மார்க்கெட்டாக இருக்குது சந்தையா. இங்கே பாருங்க டெக்ஸி ஆட்டோக்களை வந்து எப்படின்னு சொல்லி மெதுவாக ஆட்டோக்களை பாருங்க எப்படின்னு சொல்லிங்க. இதுதான் ஆட்டோக்கள். இந்த
இந்த பக்கம் கொனிக்கா ஸ்டூடியோ இருக்கு. கொனிக்காங்கிற பெருமாள் கொள்ளிக்கிற மாதிரி இங்கே ஒன்று இருக்கு கொனிக்கா ஸ்டூடியோ. இங்கே உடுப்போல் வந்து மலிவா போட்டு விற்கணும். அதில் உடுப்போல் மலிவா போட்டு விற்கணும். இதில் மலிவு விற்பனை சொல்லி பெருக்க பார்ப்போம். அது லதா கஃபே கோப்பி கடையில் எல்லாமே இருக்குங்க. உண்மையில இந்த இடம் அந்த இந்தியா என்ன பூ அது ஜீன்ஸுக்கு வேண்டாமா பூ வைக்கிறது? ஓ அப்போ நாளைக்கு வேண்டா பஞ்சாயத்து கொண்டா வைக்கலாம். இங்கே டெக்ஸி ஆட்டோ பண்ணிக்கு இருக்கு. பூ வைக்கிறதா நான் ஜீன்ஸுக்காரன் பூ வைக்கிறேன். அங்கே பாருங்கோ உதயநிதி ஸ்டாலின் அப்பாண்ட ஃபோட்டோ தான் இங்கே நான் தோணும். தமிழ்நாடு இங்கே வந்து மல்லிகை கடைன்னு சொல்லுவாங்க. இப்போ சமைக்கக்கூடிய ஆக்கள் அந்த வீட்டுக்காரெல்லாம் இங்கே சாமான் பண்ணுறதுக்கு மல்லிகை சாமான் நம்மளுக்கு ஒரு இடத்துலயே இருக்கும். நாங்கள் இப்படியே போய் சாப்பிட்டு போவோம். என்ன சாப்பிட்டு போவோம் அடுத்த கட்டமா. இங்க தினமலர் அம்மன் மில் பஞ்சர் கடை. பஞ்சர் கடைன்னு சொன்னா மில்லா இல்லை பஞ்சர் கடைன்னு போட்டுருவா. ரெண்டுமே இருக்கு. பஞ்சர் கடையும் இருக்கு மில்லும் இருக்கு. பாருங்கோ மரக்கடிகளை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா ஸ்ரீலங்காவில் இருக்கிற உருளைக்கிழங்கு மாதிரி தான். என்ன இது என்ன உள்ளி இங்க வெள்ளை பூண்டு சொல்றேன். இங்க இதுக்கு பேர் என்ன? குதிரை பூண்டு. இங்க இதுக்கு பேர் குதிரை பூண்டு. நாங்க வந்து என்ன வெள்ளை பூண்டு சொல்லுவோம். பேர்களும் வித்தியாசம். இங்க காணத்தூர் ரெட்டிக்குப்பம் ஊராட்சி விபிஎஸ் ராஜன் தெரு. நான் ஒவ்வொருத்தட்ட பேர்லயும் இங்க இருக்குமே. என்ன HDFC பேங்க் ஏடிஎம் இருக்குங்க. ஃபாஸ்ட் ஃபுட் இங்கே சாப்பிடுவோம். பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அது ஃபாஸ்ட் ஃபுட் தான் இருக்குன்னு. அங்கே பாருங்க எவ்வளோ டவர் எல்லாம் 5G டவர்கள். இங்கால பக்கம் ஒரு குப்பங்குளமா இருக்கு. இது வந்து மாநகர சபை வந்து காலையில் எடுக்க நினைக்கிறேன். இங்கே மாடு அடிச்சு விட்டுருக்கு. வேற லெவல்லான் இருக்கு. பார்க்கவே ஆசையா இருக்கு. பின்னுக்கு போய் கொஞ்சம் காட்டுறாங்களா அப்படி பாருங்க. எல்லாரும் அந்த பைக்கில் சில பேருக்கு ஹெல்மெட் போட்டு போவாங்க, சில பேருக்கு ஹெல்மெட் இல்லாமல் போயினா. என்னதான் இந்தியாக்களை வந்து எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரில் வந்திருப்பீங்க. எங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே அதை நாங்கள் ஒரு விளாக் எடுத்து போடுறோம். என்ன பூ இது? ஆமாவா? ஐயோ கையோட விடுது. அப்படி ஒரு வித்தியாசமான பூவா இருக்குது. எல்லாம் ஒரே குப்பையாம இருக்கு. இந்த இடங்கள்ல வந்து இந்த இடத்துல தான் குப்பையா இருக்கு. இல்ல எப்படி திருப்புங்க? அங்க அங்க இருக்கு. எப்படி இருக்கு இப்ப? இந்த என்ன பூ இது? இந்த மஞ்சள் பூ இருக்குல்ல கோவில், அது மாதிரி நாவல் பூண்டு வைப்போம். ஆனா இங்கேயும் அந்த கொழும்பு ரோட்டுகள் மாதிரி மெயின் ரோட்ல வந்து இந்த இடையில மரங்கள் எல்லாத்தையும் வந்து நட்டு வச்சுக்கிறாங்க. இங்கேயும் வந்து மரங்கள் வளர்ப்பு செய்யறாங்க. ஆனா இங்க வந்து மர வளர்ப்பு வந்து கூடவாவே இங்க செய்யறாங்க. இந்தியாவில் வந்து மர வளர்ப்புன்னு சொல்லி ஒரு பெரிய கவர்மெண்ட் வந்து புரிம்பா காசு ஒதுக்க நினைக்கிறவங்களுக்கு. அப்ப அப்படியே இந்த சைட்டா வாங்க. உண்மையில இந்தியான்றது ஒரு பெரிய தேச வழிதான். திரிஞ்சு கொண்டே இருக்கலாம். அவ்வளோத்துக்கு டூரிஸ்ட் பிளேசஸ், அவ்வளோத்துக்கு நல்ல நல்ல இடங்கள் எல்லாம் இங்கே இருக்கு. ஆனா இங்க பாருங்க ஒரு பெம்பல் என்னன்னு சொன்னால் பெயார் ஹெல்மெட் எடுத்து போட்டிருக்கு. ஹெல்மெட்டை அணியாம போட்டிருக்கு. ஆனா ஒருத்தருமே ஹெல்மெட் போடல. கழிவு நீர் KPJ
சுத்தமே சுகாதாரம். இந்த பக்கம் கிட்ட தங்கச்சியாக்கள் போயிடும். இங்க பாருங்க, சென்னை உயர் நீதிமன்றம் ஈசிஆர் ரோட்டு, வழக்கறிஞர் நம்பரும் இல்லை போட்டிருக்கு. ரைட்டால போங்க பாருங்க பாருங்க பாருங்க. ரைட். என்ன இது? என்ன மாயாஜாலன் இருக்கு? இதில் போங்க, ரோட்டில் பார்த்து போங்க. மாயாஜாலன் என்ன? தியேட்டர். மாயாஜாலன் தியேட்டரா? வழக்கறிஞர் எம்.ஏ. ஞானசேகர், சென்னை உயர் நீதிமன்றம். இதுதான் ஊராட்சி அலுவலகம் பாருங்க, காணத்தூர். இடங்களை பாருங்க, உண்மையில எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி. அழகா இருக்கு, அவ்வளோதான் சொல்ல இயலும். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்ன ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம் இந்த இடங்களை வந்து, அவ்வளோத்துக்கு ஒரு வியப்பாக இருக்கு இந்த இடங்கள் வந்து எங்களுக்கு. ரைட், ஓகே. நாங்கள் இப்போ சாப்பாடு கடை ஒன்றை தேடி கொண்டிருக்கிறோம். என்னம்மா அம்மா ஒரு மாதிரி இருக்கிறீங்க? அஞ்சு சரியான வெயில் உண்டு, மற்ற தூசுகள் வந்து கூட. அப்போ அது ஒரு பிரச்சனை உண்டு. இங்க ஆக்களை பாருங்க, அவ நடந்து வாரா. அவக்கு என்ன புதுரங்கள் தானே. இவங்க மட்டன் ஸ்டால், அச்மின் மட்டன் ஸ்டால். ஆட்டுறச்சி, மட்டன்டா ஆட்டுறச்சி. என்ன ஆக்களை பாருங்க, நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். வந்து வெயிலுக்கு என்ன செய்யறது, நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் மேலாம. இங்க ஒரே தூசல் கூட, பொல்யூஷன். காணத்தூர் ரெட்டிக்குப்பம் ஊராட்சி. இங்க நாட்டு மருந்து கடையெல்லாம் கூட. நம்ம இப்ப கடையை தேடி கொண்டிருக்க நேரங்கள்ல வந்து ஒரு ஹாட்வேர் வருது, லதா கேஃபே. இங்க போய் பார்க்க முடியாது, டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் கடையை ஒன்று முன்னு வந்திருக்கேன், லதா கேஃபேன்னு சொல்லி. சனமா இருக்கு, ஒரு சாப்பிடுவோம்மா. அப்பா ஒரு மாதிரி கடை ஒன்றுக்கு வந்துட்டேன். உள்ளுக்க சாப்பிட்றேன், இல்லை சாப்பிட்றா? இங்கே உள்ளுக்க சாப்பிட்றதா? இது வந்து ஜூஸ் கடை நினைக்கிறேன். இது ஜூஸ் கடை, அங்கே தான் டீயாக இருக்கு நினைக்கிறேன். 2 முறையே கடையா? அங்கே போ மல்லுக்குள்ள. இருங்கோ. இருங்க இருங்க. ஸோ இப்போ ஒரு மாதிரி கடை ஒன்று தேடி பிடிச்சிட்டேன். சென்னையில் வந்து காணத்தூரில் லதா கேஃபேன்னு சொல்லி. என்ன முடிச்சு பண்ணிக்கிறீங்க? கேப்பம் என்ன வடை சாப்பிடுங்க, தோசை. பிரெட் மாக்கள். கடை வந்து சரியா பிஸியாக தான் இருக்கு. என்ன ஒரு ஆக்க கூட எங்க சனம் கூட அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கு. இந்த ஆக்கள் டேஸ்டாக இருக்கு. இந்த பதில் அங்கே பாருங்க, அங்கே உள்ள சாப்பாடுல கட்டிட்டு அந்த சாப்பாடுக்கு நூல் ஊற்றுறாங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டமா நூல் ஊற்றிடுவாங்க. ஸோ இப்போ தோசை ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே தோசை வந்து ஒன்று இருக்கு கொஞ்சத்துல. ஆமா
இந்தாங்க. Right. சரிங்க. என்ன சாப்பிட போறேன்? நான் தோசை தான் சாப்பிட போறேன். நீங்கள்? தோசை தானே இருக்கு, வடை இல்ல. ஓ, வடை இங்கே இல்லை. வடையும் சாப்பிட ஆசை இருந்தாங்க. வடை இல்லையா இங்கே? தோசை தான் சாப்பிடுவோம். இருக்கிற சாப்பிட்டு போகும். அப்படி இருக்கு. டீ குடிச்சுவாங்க. இப்போ இந்த கடையில் டீ அப்படின்னு தெரியல எங்களுக்கு. முதல்ல அம்மா குடிக்க விட்டு பாருங்க. நீயா தோசைக்கு என்ன விரும்பிங்க? சாம்பார் சட்னி. சம்பல் சம்பல் லஞ்ச வேறாது. பூரி ஒன்று பூரி சாப்பிட்றியம்மா? பூரி 2 வைங்க. அப்போ பூரியை சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ கடை ஒரே பிஸியாக தான் போய்கிட்டு இருக்கு. கடையில் நிறைய சாக்லேட் எல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க 30 ரூபா சாக்லேட், அந்த சொக்கோ பேக்குன்னு சொல்லி. பிஸ்கெட்டில் வந்து இந்த விலை குறைவு தாங்க. அப்போ தங்கச்சி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், சொல்லுங்க இருக்கா? சரியான பொல்யூஷன் ஆயிருக்கு. எங்கேயோ அதுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு? தங்கச்சி இருக்கிற வேத்தத்துக்கு இங்க இருக்கிற அந்த பொல்யூஷனுக்கு வந்து அவளுக்கு நெஞ்சு குத்தி இருக்கு. அவளுக்கு குப்பை இருந்தது இல்ல, நிறைய குப்பை இருக்கிறது அப்படி இப்படி கணக்கு இருக்கு. அப்ப இந்தியா அப்படி ஃபீல் பண்றீங்க? இந்தியாவை தோசை பூரி தாங்க. நல்லா இருக்குமா பூரி? பூரி கொஞ்சம் லேட் ஆகும் போல போடுறது. அப்ப கறி எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு. ஓம் தோசை என்ன சுட வரும். தோசை போட்டுறாங்க. நாங்க சுட போறாங்க. கூட போட்டுட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படிதான் சமைக்கிறது வெளியில வச்சு. எடுக்கலாமாண்ணா? இலங்கையில இருக்கிறத விட இங்க கொஞ்சம் வித்தியாசமா சமைப்பாங்க. வெளியில போயிட்டு சமைப்பாங்க. அங்க ஒளிச்சு வச்சு சமைக்கிறது. இங்க வெளியில கடைக்கு வெளியில வச்சு சமைப்பாங்க, ஒழிக்காம கொள்ளாம. தோசை போடுறாரு பாருங்க எப்படின்னு. எங்கட நாட்டுல இருக்கிற தோசைகள் வந்து கொஞ்சம் சின்னனா இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு தோசைகள். லதா கெஃபேன்னு சொல்லி நாங்க இருந்த லொச்சில இருந்து ஒரு 30 நிமிஷத்துல நீங்க வரலாம் இந்த கெஃபேக்கு வந்து சாப்பிட்றதுக்கு. பாருங்க அது எப்படி பொறுமை வருதுன்னு சொல்லி. இது என்ன சப்பாத்தியா? பூரி பூரி. இது பூரி போடுறாங்க. கடையில் வந்து ஸ்நாக்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், டீ, காஃபி, சாண்ட்விச் எல்லாமே இருக்கு. இந்த கடையில் வந்து கூகுள் பேயும் பண்ணலாம். நீங்கள் எங்களோட ஊரில் ஏடிஎம் கார்டில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி கூகுள் பேமெண்ட்டும் பண்ணலாம். இங்கே கியூஆர் ஸ்கேன் பண்ணால் சரி, பேமெண்ட் ஒன்று இருக்குது, அதுவும் பண்ணி விடலாம். இங்கே கியூஆர் ஸ்கேன் பண்ணால் வந்து அது சொல்லும் உங்கள் பணம் ரீசார்ஜ் செய்யப்பட்டுள்ளது. படங்கள்ல வரும் அப்படி சொல்லும். அது நிறைய செட்டப் இங்கே வந்துருக்கு. இப்போ இங்கே இல்லை நிறைய செட்டப், இலங்கையிலையும் இல்லை. இப்போ இங்கே எல்லா கடையிலையும் வந்து கூகுள் பே இருக்கும். இது ஸ்கேன் பண்ணாலே காசுக்கு போயிடுவாங்க. காசு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எல்லாம் சாமானம் விலை குறைவு தான் இங்கே எல்லாமே. அப்போ அந்த இதில் தேவையில்லை. ஓகே. ஓ அப்போ எங்களோட தங்கச்சி வந்து ஒன்று ஆசைப்பட்டு கேட்டுருக்குறா. அது என்னன்னு சொன்னால், அதில் பாருங்க 30 ரூபாய்க்கு ஒரு சொக்கோ பேக்கண்டு விற்குது. அது ஒன்று வந்து பிஸ்கெட்டுக்குள்ள சாக்லேட் வரும். பாருங்க வந்துட்டு தோசை அப்படின்னு பாருங்க போட்டாச்சு. அம்மா தான் தரிமாறுறா. வாவ் வாவ், நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தங்கச்சிக்கு தான் சாப்பிட முடியாது.
தங்கச்சியும் பரிமாறுற. ஸோ கோல் ஒன்று வந்தது எங்களுக்கு இந்தியாவில இருந்து கோல், நார்மல் கோல். நல்லா இருக்கானா அவ்வளவு கண்டு தோசையும் இல்லை பெருசு, பெரிய தோசை. நெஹி நெஹி டக்குன்னு முடியுங்க சாப்பாடு. சரி, நல்ல டேஸ்டா இருக்கு உண்மையிலேயே. இப்ப எங்கட தோசையில விட கொஞ்சம் இந்த சாஃப்டா இருக்கு, பூ மாதிரி. இந்த என்ன சொல்றது, அந்த செவரத்தம் பூ இதழ் மாதிரி அவ்வளவு சாஃப்டா இருக்கு. சும்மா நைஸா பூ வாய்க்க வச்ச ஒண்ணு. அதுலயும் இந்த சம்பல் நல்ல டேஸ்ட். இந்த சம்பல் பச்சை சம்பளை வந்து சாம்பாரா செஞ்சுக்கிறாங்க, சாம்பார் மாதிரி. ஓகே ரைட். தங்கச்சியும் சாப்பிடுறா. ஓ சட்னியோ இது ரைட். இப்போ சட்னி என்ற இலங்கையில் என்ன பேர் அதுக்கு? சம்பல் சம்பல் சாம்பார். அவங்களோட கதையிலும் அதெல்லாம் வித்தியாசம் இல்லை. சரி வேற குடிக்க போ, குடிக்க வந்து ஆறுதா வேண்டாம். போறோம் வட்டி கொத்தி போயிட்டு முடியல ஆக்கு. எடுத்து பொட்டு கொண்டு போய் திரும்ப வைங்க. எங்க அம்மா ஹோட்டல்ல வேலைக்கு போல சேர்ந்துட்டா. அக்கா 2 சாம்பார் தோசை. ஓ கீரை 3 வேணும். ரைட் ஓகே ஓகே. அதான் அதான் கை கழுவுறது வந்து இங்கே இருக்குங்க. அங்க போய் கை கழுவுங்க, சுத்தி போங்க. அப்படி அங்க போய் கை கழுவுங்க. எதுக்கு இதுக்காக போறீங்க? சரி வெளியில அவுட் ஆஃப் சிட்டி. அதுக்கு முன்னுக்கே நல்ல கடையா இருக்கு. இருங்க கொடுத்து இருந்தோம், சின்ன கடை தெரியக்கூடாது. தங்கச்சியும் வந்து வெற்றிகரமா சாப்பாட்டை முடிச்சுட்டா அடுத்தது டீயை குடிச்சிட்டு பறக்க வேண்டியதான். இங்க பாருங்க, வாழை இலையில தான் எல்லாம் சாப்பாடை வந்து பரிமாறினோம். ஓ அதுல கழுவு. எல்லாருமே சிரிச்ச மூத்தரும் நல்ல ஹாப்பியா தான் ஒர்க் பண்றாங்க இங்க. லதா உணவகம்.
சென்னையில் இது வந்து ஒரு கிராமம் மாதிரி என்ன காணத்தூரன்றது. இப்போ சென்னை வந்து சிட்டி சொல்லியாது. சென்னையில் இது மாதிரி ஒரு கிராமம் வந்து அதான் பேர்ல இது இப்படியே கிராம பகுதியில் இது வந்து உங்களோட களப்பயணத்தை பற்றி சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட களப்பயண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அதான் 2 லைட்டும் பேசினாரு. அவ சொல்லுங்க இந்த பயணம் எப்படி இருந்தது? இந்தியா பயணத்துல வந்து இன்றைக்கு இந்த கிராமம் வந்து எப்படி இருக்கு? இந்த இடங்கள் வந்து காலப்பொழுது பார்க்க ஆசையா இருக்கு. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம பார்க்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழிகள் ஒவ்வொரு கதைகள் வந்து அவர் கெட்டப்ல தெரியும். இவங்க கொள்கையை வச்சிருக்கு. அப்ப அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி? அம்மாக்கள் சின்ன இது மண்டபத்துல இருந்தீங்க. மண்டபம் தஞ்சாவூர்ல இருந்தீங்க. ஓகே டீம் உண்டு. ஓ ஓ 3 மூலங்க ராமேஸ்வரம் எங்கட தங்கச்சி சொன்னது போல அந்த சீரியல் விளம்பரங்கள் அடிக்கடி பார்ப்போம். பொருட்கள் வந்து விளம்பரப்படுத்துவாங்க. அந்த ஒரிஜினல் பொருட்களை வந்து எல்லாம் நீங்க கடையிலே பெற்றுக்கொள்ளலாம். சரியான விலை ஒரு 30 ரூபா 20 ரூபா 10 ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு விலைக்கு வந்துருக்கு சாமான்கள் வந்து. சூப்பர் மில்க்னு சொல்லி இருந்த டேஸ்ட்ல நேற்று வந்த பிஸ்கெட்டு அப்படி டேஸ்டாக இருக்கும். பால்மா வந்து டேஸ்டான பிஸ்கெட்டுகள் வந்து அந்த ஒரிஜினல் அந்த பாலில் ஊற்றியே செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த பிஸ்கெட்டுகள் வந்து. அங்கே அவ்வளோத்துக்கு இல்லை, தனி இனிப்பாக தான் இருக்கும். சீனி கூட இருக்கு. இங்கே அந்த என்ன தெரியல ஒரு விதமான அப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு. அம்மா எங்க சொல்லுங்க. அம்மாக்கு ஒரு சிரிப்பு தானே. ஆனால் ஒரு சின்ன கடையா இருந்தாலும் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இங்கே இருக்கு. என்ன பால் பிஸ்கெட் அது எல்லாம் நல்ல போட முடியுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்தால ரோட்டு மாறிட்டு நாங்கள் அதால போய் ஒரு ஐயா கிட்ட போகிறோம். அந்த ஐயாட்ட தான் எங்களை ரூம்ல தங்க வச்சு எல்லாமே செய்யறவர். நல்ல மேனேஜர் வந்து அப்போ நாங்கள் ஒரு கார் விஷயத்துல வந்து மாறி இருக்கவும் அந்த ஐயா தான் வந்து எங்களுக்கு கிடைச்சவர். இந்த ஏரியாக்கெல்லாம் அந்த ஐயானா உங்களாவே தெரியுமா? கொஞ்சம் அந்த ஐயா ஃபேமஸ் ஆனாது இங்கே. அப்போ அவர் தான் ஃபுல் வேலையும் வந்து பார்த்துவர். எங்களுக்கு ரூம் பார்த்து தந்தது எல்லாமே அவர் தான். டீ வந்துட்டு வந்துட்டு அப்ப எங்க அம்மாக்களை சின்ன வயசுல எங்கிட்ட அப்ப பார்த்தா இங்கே கூட்டின்னு வரவரேன் இங்கே இடங்களுக்கு. அதை நினைச்ச அம்மா அழுதுட்டா சாதுவா. ஏன்னா அதுதான் வீடியோ எடுக்கலாம் கொஞ்ச நாள். குடிப்பாம் குடிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போதுமா மெக்க இங்க கொண்ட நீ குடி டீல பாருங்க கிளாஸ் போட்டு. அம்மா அவசரப்படுத்தாங்கம்மா. சரி ஓகே. டீயல பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு. உண்மையே டேஸ்டா இருக்கு. டீயல் வந்து ஒரு கிளாஸ்ல தான் இருக்கு டீ. இங்க 1 டே கப் ஒன்றும் இல்லை. இங்க 1 டே கப்ல எல்லாம் டீ வராது. கிளாஸ்ல தான் போட்டு டீ தருவாங்க. அப்ப நேரம் போட டக்கு குடிக்கிறாங்க. டக்கு குடிங்க. நேரம் போடுது. ரைட். மில்க் கூட அப்போ காசை கொடுத்துட்டு வலிக்கிடுவோம். என்ன பாருங்க வெறுவினம் எவ்வளோவாக்கா? இங்கேவா இடத்த விடுங்க. என்ன மட்டும் போடு. அங்கே என்ன எவ்வளோவாக்கா? 3 தோசை 3 டீ
என்ன தெரியாது அவர்தான் பெருசு பெருசு ஓ பெரிய தோசை 3 டீ ஓ நார்மல் டீ மற்றது இதில் உண்டு தாங்க இந்த பிஸ்கெட்டில் உண்டு அந்த ஓ இதில் உண்டு அதில் உண்டு தங்கச்சி ஆசைப்பட்டு கேட்ட பிஸ்கெட் போடுறா அந்த மில்க் பிஸ்கெட் இருந்தாங்க குடிச்சிட்டோம் அவங்க தான் டீ போடுறாங்க என்ன அந்த பிஸ்கெட்ல மட்டும் தாங்க மில்க்ல ஓ எவ்வளவு டோட்டல் ஒரு ஆட்டம் எவ்வளவு 206 ரூபா இருக்கோ 10 ரூபா அம்மா பாருங்க 10 ரூபா எல்லாம் வச்சுக்கிறா இல்லாட்டி இலங்கை காசு தான் கொடுக்க வேண்டியது 200 இருக்கு 10 ரூபா 6 ரூபா இந்தாங்கோ இது இப்படி தரலாமா தெரியல சேஞ்ச் இல்லையோ சரி ஓகே ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் போல சரி பாய் டீலாம் குடிச்சிட்டு வழியில் வந்துட்டேன் சைட்டாவா ரைட் ஓகே போகிறோம் இல்லை இங்கே வந்து வேலை கவனமாக இருக்கணும் பாதையில் வந்து ரைட் ரைட் மெதுவா ஓகே கொண்டா இனி அஞ்சா இங்கே ஓடியா சண்டை அங்கே சண்டை போய் கொண்டிருக்கு அப்போ இங்கே கொஞ்சம் சிக்கல் தான் ஓடியா அவன் சண்டை என்னன்னு பாப்பீல என்ன ஓகே நாங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் அங்கே பாருங்க திமுக கட்சியில் கொடியல் டக்கு ஓடியா ரைட் ஆக்கல பாருங்க உண்மையிலே சென்னையில் எல்லா இடத்துக்கும் திரியணும் ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாள் செல்லுமா இது வந்து சர்ச் ஒன்று இருக்கு பாருங்க ஓ பெத்தேல் சுவிசேஷ திருச்சபை என்று சொல்லி ஒன்று இருக்கு விருதுநகர் விடுதலை சிறுத்தைகளின் தமிழர் எல்லாம் கட்சி போஸ்டாக தான் இருக்கீங்கள கோபிகாம்பாள் நகர் நாங்கள் இப்போ போய் வந்தது காணத்தூர் ரெட்டிக்குளம் ஊராட்சி ரெட்டிக்குப்பம் அந்த நல்ல விலைகள் குறைவு எல்லாமே எதுல ரைட் அடுத்து என்ன கடைக்கு போகணுமாம்மா செருப்பு கடையா அவ இந்த பக்கம் போவோம் செருப்பு பண்ணுறதுக்கு ஓ செருப்புல இந்த பக்கம் தான் இருக்கு சைட் மாதிரி போவோமா அப்படிதால போவோம் ரைட் என்ன சொன்னால் ஏர்போர்ட்டில் எங்கிட்ட செருப்பு கொஞ்சம் மூத்தினபடியே நான் செருப்பை போட்டுட்டு ஷூவை தான் போட்டு வந்தது அப்போ செருப்பு கொண்டு வரல இங்கே வந்து வாங்க முடியும் விட்டுட்டேன் முன்னுக்கு அம்மா போகிறா தங்கச்சி நானும் பின்னுக்கு வரோம் அருண் கோ இங்கே என்னென்று சொன்னால் வெயில் வேற கொஞ்சம் என்ன சொல்கிறது வெக்கையும் கூட ஏதோ இதெல்லாம் காய்க்கிறாங்க ஒன்றுமே விளங்கல எனக்கு ஓ மலையாளம் ஹிந்தி எல்லா மொழியும் இங்கே இருக்குது கன்னடம் தெலுங்கு எல்லாம் பேசுகிறாங்க மாறி மாறி காய்க்கிறாங்க கத்ராகோ பித்ராகோ நான் கேட்பேன் ஒன்றுமே விளங்குது இல்லை அங்கே பாருங்க ஜீப்புகள் கடைகள் காணத்தூர் பேருந்து நிலையம்
என்ன இங்கெல்லாம் கூட தமிழ் மொழியில தான் அட்ரஸ்ல இருந்து ஃபோன் நம்பர் எல்லாமே போடுவாங்க. ஓ தமிழ்நாட்டில் வந்து கூட வந்து தமிழ் மொழி தான் நல்லா பாய்ப்பாங்க. பேர் கேட்டவங்க பாருங்க, அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், கல்பாக்கம், சென்னை, திருவான்மையூர். செருப்பு கிடையாமா? பாட்டா இருக்கு. அம்மா கிடைக்கிறியா பாட்டா? செருப்பு கடைக்கு வந்துட்டோம். என்ன செருப்பு ஒன்று இல்லை. ஆள் இல்லையா? ஆள் இல்லையாம் செருப்பு கடையில். வாங்க அந்த பக்கம் போ. இது என்ன இது? கூல்டா? இல்லை இல்லை, இந்த செருப்பு இல்லைன்னு. சரி, அம்மா இங்கே வீடு எடுத்து தங்கியிருக்க போறா போல. இப்போ பாத்திரங்கள வெயில் பார்க்குறா. செருப்பு இருக்காண்ணா? செருப்பு இல்லையா? அந்த பக்கமா? பாட்டா? ஆமா அந்த பக்கம் இருக்கான். இதில் வாங்கிட்டு போலாமே. என்ன விலை குறைவுண்டா இங்கிருந்து? 95 வேண்டாம். இலங்கை காசுக்கு 190 ரூபா வரும். அப்ப இலங்கையில எவ்வளவு? 400 ரூபா. என்ன? ஓ 3 மடங்கு தான் விற்கும். மெக்சிகோ பாலாஜி ப்ரொடக்ஷன் சொல்லி எல்லா விதமான பாத்திரங்களையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இங்க பண்ண போறீங்க? போறதுக்கு கடைசி நாள் வந்து பார்த்து வாங்கும் மிஞ்சிற காசுகளை. அம்மா இந்த சட்டி பண்ணி களை கொடுக்காம வர மாட்டா போல. கேமரா இருக்கு. சரி வாங்க போ. ஓ பிளேண்டி ஊத்தலாமே. என்ன போ வைக்க வேண்டும். சரி வாங்க. அப்போ என்ன வெயில்றாப்பா. செருப்புகள் எல்லாம் அங்கே இருக்கு. ஆனால் பாட்டா செருப்பு எல்லாம் விற்குது. நோமலா வேண்டும் என்னம்மா? நோமலா ஒரு சும்மா செருப்பு மாதிரி. நல்லா இருக்காம்மா இங்கே செருப்பு வித்தியாசம். இது எவ்வளவு ஐயா? 250, 250 ரூபா. இப்போ உங்களுக்கு தேவையாம்மா? பாருங்க படுங்க. உங்களுக்கு இது வேணுமாம்மா செருப்பு? பாருங்க. இது வேணுமோ? எடுங்க செலக்ட் பண்ணி 2. என்ன வேணுமோ வேணுங்க. ஓ வேணுங்க. நைஸ் கலை ஒரு இல்லை கிடக்கு. இப்போ நார்மலா விலை குறைவு தானே அதெல்லாம். காசு இருக்கு தானே. ஓ காசு இருக்கு. இப்போ அங்கே மிச்சம் பிடிச்சா நிறைய வேண்டலாம். பார்த்துடுங்க நல்ல இதுல. ஓ இது கிடக்குதுன்னுட்டு உங்களுக்கு வேணுங்க. பாட்டா இல்லை இந்த எப்படி இதுகள் உங்களுக்கு என்ன வேண்ட போறீங்க? நீங்க என்ன எடுக்க போறீங்க உங்களுக்கு? ரைட்டா கலரோ? எனக்குண்டா ரோஸ் எனக்கு ரைட்டா போட்டு பேர். ஐயா போட்டு பார்க்கலாம். அளவாண்ட போட்டு பேர். பெருசா? ஆனால் அளவா இருக்குமே. போ இந்த பாட்டு அங்கே எவ்வளோ விரும்பிப்பாங்க யாழ்ப்பாணம்டா? ஓ 1500 2000 பொது கொஞ்சம் பில் ஆகி தொப்பியெல்லாம் விற்குது. வாகனங்களை பாருங்க நாக்கள் எப்படி போய் நம்ம சொல்லி. சென்னை பஸ் வருது, அரசு போக்குவரத்து கழகம். அப்போ பார்த்துருந்தேன். இங்கே பஸ் எல்லாம் ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கு. அரசு பஸ் எல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கு.
அம்மா எடுத்துட்டீங்களா பாருங்க அப்போ எடு ஞாபகத்துக்கு எடுத்தீங்களா சரி எடுக்க பாப்போம்மா நல்லா பிடிச்சிருக்கோ சும்மா வீட்டில் போடுறதுக்கு இந்தியா போடுறதுக்கு ரைட் எனக்கு நீங்கள் அப்போ எடுத்து வந்தீங்க மத பாப்போம் நல்ல கலராக இருக்கு நான் கீழே கிடக்குது சைஸ் ஓகே இருக்கு எனக்கு போட்டுப்பா 7 சைஸ் எல்லாம் பெருசா சைஸ் ஓகே ஓகேண்ணா சொக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் கலக்குது ஓகே ஓகே ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று இல்லையா ஃபிக்ஸ் ரேட் 100 ரூபா 300 ரூபா உங்களுக்கு விருப்பம் எடுங்க அது பிரச்சனை இல்லை 2 மடங்கு ரைட் அப்போ 2 மடங்கு ம் சரி இல்லை இங்கே காசில் மிச்சம் பிடிச்சி வேண்டது தானே வாங்க கொடுக்குவாங்க பிரச்சனை இல்லை ரைட் இதெல்லாம் இங்கே பிராண்டட் ஷூக்கள் இங்கே இருக்கு எல்லாம் பிராண்டட் வந்து இங்கே ஸோ ஒரு மாதிரி செருப்பு கடைக்கு வந்துட்டேன் மெயின் சொன்னால் சப்பாத்து போட்டு வந்து நாங்கள் செருப்பு கொண்டு இல்லை கடைசி நாள் வந்து நீர்க்குழம்புலையும் திரிஞ்சு நாங்கள்ன்றபடியே ஊற்றியா போச்சு கழுவுறதுக்கு நேரம் இல்லாமல் வந்தால் இங்கே சப்பாத்தோட திரிய வேண்டியா இருக்கு எங்கே பார்த்தாலுமே அப்போ சரியண்டு போட்டு கடைகளுக்கு வந்துட்டேன் ஓகே இங்கே பரவாயில்ல இப்போ இலங்கை தமிழ்லையும் கேட்க சில பேருக்கு பிடிச்சிருக்கு இங்கே இப்போ எல்லாருமே ஒரே மேரியில் தானே இப்போ ஒரு சில பேர் தான் அப்படி வெளியில் பார்க்குறது இங்கே இதெல்லாமே இங்கே அமிதாப் பச்சன் என்ன இங்கே அமிதாப் பச்சன் ஃபோட்டோ போட்ட செருப்புகள் விற்குது சாண்டில்கள் கீர்த்தி சுரேஷின் ஃபோட்டோ போட்ட என்ன இதுவும் ஒரு சாண்டில் இங்கே நடிகர்கள் இந்த ஃபோட்டோக்களை போட்டு தான் இரவாசி விளம்பரங்கள் வந்து இதில் இருக்குது ஓரேஞ்ச் எது பாதாமா சரி அம்மாவுக்கு பாதாம் எனக்கு நம்பர் தான் சொல்ல போகிறேன் மில்க் என்ன மில்கா இருக்கும் இது என்ன லேசியண்டா அது லேசியண்டா என்ன அப்படின்னா என்ன கையில் சக்கரை போடும் அப்போ பாதாம் உண்டு உனக்கு ஒரேஞ்சோ பாதாம் உண்டும் ஒரேஞ்சு உண்டும் இது என்ன நன்னாரிண்டா என்னது இதோ அப்போ இதில் உண்டு தாங்க ஐயா அதில் உண்டு பாதாமில் உண்டு ஒரேஞ்சில் உண்டு பாதாம் உண்டு ஒரேஞ்சு உண்டு சரிண்டா அப்போ குடிக்க போகிறோம் இப்போ இங்கே பக்கம் நாக்கடையில் இருக்கு இங்க துளசி அம்மா கடைசியில என்ன கிட்னியை தான் இங்க அடைய வச்சு உனக்கு வாங்கி தருவது அங்கே துளசி என்ற பேர்ல நாக்கடை ஒன்றும் இருக்கு ஓ இந்த துளசி ஜுவல்லரி அடவு கடை போனோம்னா உங்க நீ எப்படியும் பவுன் போடையில பவுன் இருந்தா அடவை வைக்கலாம் அது பவுனும் இதே அடைய வச்சா சிக்கல் துளசி கடையா ஓ பிரச்சனை இல்லை துளசி கடை தான் சிக்கல் இல்லை இங்க பாருங்க ஜூஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜூஸ் யாரு கட்டது ஆரஞ்சு எடுங்க பாதாம் இந்த அம்மா பாதாம் ஜூஸ் கட்டுவாங்க வாய்க்கு கிட்ட ஜூஸ் அடுத்த வாங்குங்க ஓ ஓ யாழ்ப்பாணம் அங்கல இங்கலவா சர்பத் போய் நல்லா இருக்கு தயிர் ஜூஸ் குடிச்சு பாருங்க சும்மா கலந்து பாருங்க எப்படி இருக்கு ஓ ஒவ்வொரு நாளும் ஜூஸ் குடிக்கணும் முடிஞ்சு இருக்கிற கிளைமேட்டுக்கு ஜூஸ் குடிச்சாதான் சரி அப்பா எக்ஸ்ட்ரா அவங்க அடிக்கிற அப்படியே அப்பா எவ்வளோ டேஸ்டாக இருக்கு
இங்க உண்மையிலேயே விலை எல்லாம் விலை குறைவு. ம். எவ்வளவு வேணா? நாங்கள் ஜான்சன் வியூ என்று சொல்லி யாழ்ப்பாணம் இலங்கை. ஓ தாங்க அடித்தாரன். நீங்கள் எங்க இங்க? நீங்கள் இங்க எங்க? நீங்கள் இங்க எங்க? இல்ல இல்ல நீங்கள் எங்க இங்க? இந்த ஊரா? காணத்தூர். இதான் சேனல். நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கு. சரியா? எவ்வளவு அண்ணா? 65. வாங்க என்னங்க ஏங்க ஈவினிங் டைம்ல திறந்துருக்குமா? ஈவினிங்ல திறந்துருக்கா? பார்சல் கொண்டு போடாம என்ன? கொண்டு போடாம 10 வரைக்கும் இருக்கும் என்ன? 8 மணில நைட் வரைக்கும் இருக்கும். விடியல இருந்து 20 மணி வரைக்கும். பிறகு வந்து பார்சல் கட்டி போவோம். தயிர் ஜூஸ் நல்லா இருக்கு. ஓ லஸ்ஸி. சைட்டா அடுத்தது வந்து நாங்கள் சிக்னல் வாங்கணும். வாங்கி இங்க கேட்டு பார்ப்போம். அண்ணா சிக்னல் இருக்கா? டூத் பேஸ்ட் இருக்கா? சிக்னல் பக்கத்து கடையில் வா. என்ன செய்வோம்? ஆமா பார்மசியில வாங்குவோம். பா என்ன வெயில இடங்கள், சரியான வெயில் இடங்கள். பாருங்க ஒவ்வொரு தெரு, எம்ஜிஆர் தெரு. இங்க பாருங்க பூண்டு ஊறுகாய் இருக்கு 5 ரூபா. பூண்டு இஞ்சமா இதுல வந்து ஊறுகாய் இருக்கு 5 ரூபா. மற்றது வந்து கிரீன் சில்லி பிக்கல், பச்சை மிளகாய் ஊறுகாயும் இருக்கு. இல்ல இது பேஸ்ட். அது இது வந்து கோகிட்டாங்க. பேரிச்சம்பழம் இருக்காம்மா, பேரிச்சம்பழம். செரி பழம் இருக்கு. என்ன பேக்கெட் பண்ணி எவ்வளவு வேணா? இது 20 ரூபா. இது எவ்வளவு வேணா? செரி பழம் இதுலயே உண்டு தாங்கோ. மற்ற இதுலயே உண்டு தாங்கோ. இது என்ன? இது என்ன? இது அல்பு கூட அதே மட்டும் தாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளோண்ணா? பாருங்க 50 ரூபா. தண்ணி போத்தலும் பண்ணுங்க. அம்மாவுக்கு தண்ணி விட அவரு பெரிய போத்தல் எடுங்க. எனக்கு இந்த ரைட். ஐயோ என்ன வெயில். இப்போ எவ்வளோண்ணா? 80. இதாங்க இப்படி தண்ணி விட வேண்டும். ரைட் பேலன்ஸ் வாங்கியாச்சு. இல்லை எனக்கு இங்கே எவ்வளவு ஜூஸ் குடித்தாலும் தண்ணி விட வேண்டி இருக்குது அப்படியே. அப்பா கொண்டாம்மா தண்ணியை குடிக்க. இங்கே வாங்க என்ன போத்தில் பார்த்தீங்களா இப்படி ஹேங்கிங்கோட எல்லாம் சேர்ந்து இருக்கு. அங்கே அதெல்லாம் விட்டு வரீங்க. நான் பிறந்த ஆண்டு 2001 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நைஸ் வாட்டர். இந்த 25 வயசு காட்டுது. தண்ணி போத்துட்ட கொம்பனிக்கும் எனக்கும் ஒரே வயசு. சரி அப்போ நிறைய சாமான் வாங்கிட்டோம். இண்டி போத்தில் எல்லாம் பெறும். எவ்வளோ அம்மா? 20 ரூபாண்ணா? 20 ரூபா. டூத் பேஸ்ட் வந்து எவ்வளவு?
இதில் வாங்கின ஒரு கொஞ்சம் சாமானே ஒரு 80 ரூபாய்க்குல தான் வந்தது. பரவாயில்ல. இப்போ இங்கத்திய ரேட்டுக்கு வந்து இங்கே எல்லாமே மலிவு தான். இங்கே வந்து காசு இருந்தால் நாங்கள் இவ்வளோத்து வந்து வாங்கி கொள்ளலாம், நல்லா ஃபன் பண்ணலாம் இங்கே. ஆனால் உழைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓ அப்படின்னு சொல்லி கொண்டு இன்றைய வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இடங்கள் காட்டியிருந்தோம், பிடிச்சிருந்துச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. என்னம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும், எனக்கும் பிரயோசனமாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பார்த்த வீடியோக்களை பற்றி உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி. மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில் சந்திக்கலாம். பாய் 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 பாய். சரி.